அனைவருக்கும் நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எ ஜீரோ எஃப்ஐஆர் கேன் பி ரிஜிஸ்டர்ட் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் த கிரைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாக்கு கீழே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிரைம் எங்கே நடந்தாலுமே நம்ம கிரைம் நடந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் தான் ரிப்போர்ட் பண்ணணும் கிடையாது. வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேயே ரிப்போர்ட் பண்ணலாம். Under the E0 FIR initiative, the financial cybercrime complaints involving fraud above 10 lakh are automatically converted into FIRs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது E0 அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நமக்கு சைபர் கிரைம் சென்டர் 1930க்கு கால் பண்ணி 10 லேக்குக்கு மேலே நம்ம ஒரு ஃபினான்ஷியல் கிரைமை சைபர் கிரைம் நம்ம ரிப்போர்ட் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இது 10 லேக் மேல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எஃப்ஐஆர் போட்டுக்கும். அதான் E0 எஃப்ஐஆர் இனிஷியேட்டிவ். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, டாக்டர் M.R. ஸ்ரீனிவாசன் who died recently belonged to which profession அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட். NPCIL இருக்கு இல்லையா, நேஷனல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 1987 வந்திருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாருன்னா மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சயின்டிஸ்ட், அதுவும் நியூக்ளியர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். சரியா? ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஹூ ஹேஸ் லான்ச்ட் ஆபரேஷன் ஒலிவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒலிவியா அப்படிங்கிற ஆபரேஷன் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒலிவியா அப்படிங்கிற ஆபரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட். சரியா? அடுத்தது, விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வில் ஹாஸ்ட் த ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் முறையா நடக்க போகுது. எங்க நடக்க போகுதுன்னா தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி, டாமன் அண்ட் டையூ, இங்கே தான், இந்த யூனியன் டெரிட்டரியில தான் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த வருஷம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடக்க போகுது? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா பீகார்ல நடக்க போகுது. சரியா? அதோட மேஸ்காட் பேர் என்னன்னா கத் சிம்ஹா. ஓகேவா? கத் சிம்ஹா. லாஸ்டா, விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வில் ஹாஸ்ட் த ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரைபல் கேம்ஸ் யார் ஃபர்ஸ்ட் நடத்த போறாங்க அப்படின்னா சத்தீஸ்கர் நடத்த போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.